Hello students. So welcome back to the session. Okay. So now on the organic chemistry of basics தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? So last classல we talked about nomenclature and all last sessionல. So in the sessionல we'll be talking about a few concepts about bond fission and also about isomerism. Okay. அதான் நம்ம இதில் cover பண்ண போறது. So we'll start with bond fission. What exactly is fission? Fissionங்கிறது cleaving இல்லைங்களா break பண்றது. ஸோ கண்டிப்பா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் எனிதிங் இல்லையா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன்ஸ் ஆர் இனோவேட்டிவ் கண்டிப்பா ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். இப்போ ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது பாருங்க ஐ டோல்ட் யூ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாவே கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் விச் மீன்ஸ் கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோவலன்ட் பாண்ட்ஸ் வந்து நீங்க பிரேக் பண்ணாதான் புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அது எப்படியெல்லாம் பிரேக் ஆகலாம் என்ன டைப்ஸ்ல பிரேக் ஆகும் அதை நம்ம படிக்க போறோம். ஓகே. ஸோ அது ஒரு சின்ன பேசிக்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் பாண்ட் ஃபிஷன் இஸ் ஆக்சுவலி ஆஃப் டூ டைப்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து ஃபிஷன் நடக்கலாம். ஒன்று வந்து homolytic fission. Homolytic fission. Another one is heterolytic fission. What is homolytic fission? Homolytic fission oda meaning is homo means same or similar. Hetero means different. That's the meaning. Okay, meaning of hetero and homo. So homolytic fission எப்படி நடக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். You take any compound. நம்ம compounds எடுக்கும்போது organic compounds எடுக்கணும். அப்ப any organic compounds you take that are hydrocarbons I told yesterday. So let's talk about carbons. Okay. So carbon இடையில கண்டிப்பா ஒரு bonding இருக்கு. இதுதான் நீங்க bond break பண்ண போறீங்க. So let's say and I told you one bond is nothing but two electrons, right? இந்த bondல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. That's the meaning. இல்லையா? ஒரு bondங்கிறது two electrons. ஸோ ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடக்கும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்குது அண்ட் இன் தட் ரியாக்ஷன் இந்த பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக்கா என்ன பண்ண போகுது பிரேக் ஆக போகுது விச் மீன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் விச் மீன்ஸ் ஒன் எலக்ட்ரான் வில் கோ டு திஸ் கார்பன் and another electron will go to this carbon and always we'll show it by a half arrow mark. See the arrow mark is only half which means only one electron is moving. Whenever you see a actual arrow mark it is complete which means ரெண்டு electron move ஆகுதுன்னு அர்த்தம். Okay, that's meaning. Okay, so electron move ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு electron தானே வருது கார்பனுக்கு. So you get carbon and one electron is usually denoted by a dot plus the other carbon has also a dot. This is actually homolytic cleavage. But does this happen just like that? No. Always remember maximum amount of or maximum number of reactions நடக்கிறது வந்து heterolytic தான். ஓகே அண்ட் நம்மளோட 12th இல்லைன்னா 11th காம்படிட்டிவ் வரும்போது ஒரு 95% of the reactions are actually heterolytic and மீதி 5% மட்டும்தான் homolytic இருக்கு. There are reactions in homolytic. நமக்கு வந்து அதிகம் படிக்கிறது வந்து என்ன இருக்கு? It is heterolytic. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் எப்படி ஹோமோலிட்டிக் நடக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ரியாக்ஷன் ஹோமோலிட்டிக் ஹெட்ரோலிட்டிக் யூஸ்வலி ஹெட்ரோலிட்டிக் நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் எதுவும் கிடையாது ஃபேக்டர்ஸ். ஓகே வி டோன்ட் மென்ஷன் தட் யூஸ்வலி பட் ஃபார் ஹோமோலிட்டிக் தே வுட் மென்ஷன் யூஸ்வலி இந்த ஆரம்பருக்கு மேல வந்து ஹெச்னியூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெச்னியூ இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தட் இஸ் ஹெச்னியூ. ஹெச் இஸ் பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி இல்லையா. ஸோ ஹெச்னியூ எப்போ மென்ஷன் பண்றாங்க விச் மீன்ஸ் ஏதோ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பாஸ் பண்றாங்கன்னு அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது வி ப்ரொவைட் சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஃபார் எனர்ஜி யூஸ்வலி சன்லைட். ஓகே தட்ஸ் மீனிங். ஸோ ஹெச்னியூ மீன்ஸ் சன்லைட். ஓர் யூ கேன் ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஈவன் ஹீட் பண்ணா கூட இது நடக்கலாம். ஒரு இன் அதர் வேர்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து பெராக்சைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெராக்சைட்ஸ்னா H2O2 இந்த மாதிரி பெராக்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எது எடுத்தாலுமே eventually எது நடக்கும் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடக்கும். இது எதுவும் அதுபோல யூஸ் பண்ணல நார்மலி நடக்குதுன்னா that would be heterolytic. So how heterolytic would happen? We'll write it. So if you take C bond reaction break ஆகுது. இப்போ break ஆகும்போது uneven break ஆகும், different break ஆகும். That's hetero, which means what I'll do is I'll just transfer this entire carbon electron in two electron எங்க போகுது இந்த carbon, right? I'll just transfer it like this. So automatically the first carbon, this carbon lost its electron, right? Because already it had shared. The covalent mode share பண்ணிருக்கு. அந்த electron யார் எடுத்துட்டு போகுது? Second carbon. So eventually the first carbon will get a positive charge. Plus the second carbon will get a negative charge. Why? Because it is getting extra electron. So it is like negative charge. Alright. So this positively charged, sorry, this dot இல்லையா first இது பார்க்கலாம். இந்த கார்பனுக்கு வந்து டாட் வந்துச்சுன்னா we'll call it as carbon free radical. Carbon free
radical. That's the meaning. Carbonic எப்போ positive charge வருதோ we call it as carbocation. Okay, so it's right here. So carbonic எப்போ வந்து positive charge வருதோ we call it as carbocation, or even we can also call it as carbocation. Okay, and we can also call it as carbonium ion. Carbonium ion. This carbanion, this minus charge is actually known as carbanion. Carbanion. Why? Because it's this negative charge, that's why it is carbanion. Totally equal to carbanion. Okay. So you have carbocation as well as carbanion. Okay. So the மாத்தி படிக்கிறது carbanion வேற carbonium ion வேற. Okay. So that is what the name is. Okay. So now we will talk about some more things about this. But what exactly are these? Do you think this carbocation free radical ஏதாவது common thing இருக்குங்களா? ஒரு common name சொல்லலாம் இதுக்கு எல்லாமே. Okay, alright. We will call these free radical, carbocation or carbanion as intermediates. அப்ப எந்த ஒரு reaction நடக்கும் போதும் we know that if for any reaction, reactant வந்து எதை convert ஆகணும்? Product. It always is not like that. So நமக்கு தெரிஞ்சது வந்து reactant product ஆ மாறுது அவ்வளவுதானே. But in betweenல எப்பவுமே ஒரு intermediate form ஆயிட்டே இருக்கும். Right? ஒரு reactant intermediate மாறி அந்த intermediate தான் product ஆ வரும். And that intermediate is carbon free radical, carbocation or carbanion. And they're highly unstable. They're very unstable. அதனால தான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ரியாக்ஷன் பண்ணும்போது நீங்க ரியாக்ஷன் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். We cannot actually find out what intermediate because it's very unstable, because அதோட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். And always remember, எந்த ஒரு யூனிவர்சல் எந்த சிஸ்டமோ எனர்ஜி கம்மியா இருந்தா ஸ்டேபிளா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருந்தா அன்ஸ்டேபிளா இருக்கும். So there is more energy, so it is highly unstable. And we can say that இதுல ஒரு காமன் திங் சொல்லலாம். If you take any ஆர்கானிக் மெயினா படிக்கும் போது when you want to talk about stability, always remember any atom or any molecule which is neutral, which means அதுக்கு charge இல்லைன்னா that is always highly stable than charge. அதுக்கு எந்த சார்ஜா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஒரு ஃப்ரீ ராடிக்கல் கூட இருக்கலாம். அப்போ சார்ஜை விட எப்பவுமே நியூட்ரல் தான் என்ன இருக்கும், மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன புரியுது, ஒரு காம்பவுண்ட் எடுக்கும்போது கார்போகேட்டன் கார்பானியன் ஃப்ரீ ராடிக்கல் இருந்தால் தட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள், தட் வில் இவென்ச்சுவலி கோ பேக் டு ப்ராடக்ட் இல்லையா, சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. And one more thing இங்க தெரிஞ்சிருக்கணும் கார்போகேட்டனை பத்தி. If you take carbocation, and we'll be talking about carbocation in a very huge manner, because இந்த கார்போகேட்டன் கான்செப்ட் தான் நீங்க என்டையர் ஆர்கானிக் படிக்க போறீங்க. ஓகே, அது எப்படி, அதோட ஸ்டெபிலிட்டி என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, அது நிறைய திங்ஸ் இருக்கு. அதில் நம்ம வந்து ஆக்சுவலி சாப்டர்ல படிக்கலாம். அண்ட் இஃப் யூ கன்சிடர் கார்போகேட்டன், சின்ஸ் இதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஹைபிரிடைசேஷன் மட்டும் பார்க்கலாம். எப்போ வந்து கார்பனுக்கு பிளஸ் சார்ஜ் வருதோ அது ஹைபிரிடைசேஷன் வந்து யூஸ்வலி sp2 இருக்கும். That is even the same for carbon free radical. Carbon free radical வந்து sp2 இருக்கும். பட் கார்பானியன் வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கிறதுனால it will have sp3 hybridization. ஸோ இந்த ஒரு டேட்டா மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி வந்து கார்போகேட்டன் எப்படி ஸ்டேபிள், எப்படி ரியாக்ஷன் நடக்குது, அதில் நம்ம அதை நம்ம என்டையர் ஆர்கானிக் படிக்க போகிறோம் நிறைய சாப்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி பேசிக் திங் அபவுட் பாண்ட் ஃபிஷன் இல்லையா, பாண்ட் கிளீவேஜ் எப்படி நடக்குது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். ரைட், ஆல்ரைட். ஸோ நவ் வில் குவிக்லி கோ டு the next topic which is very important, that is isomerism. இந்த ஐசோமரிசம்ல வந்து நம்ம ஐசோமரிசம் படிக்கிறதுக்கு தேவையான பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம், நாட் இன் டீடைல். ஓகே, பிகாஸ் ஐசோமரிசம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், நிறைய திங்ஸ் அதில் சொல்றதுக்கு இருக்கு. நாம வந்து ஓகே இது படிச்சா உங்களுக்கு வந்து ஐசோமரிசம் கரெக்டாக புரியும், எக்ஸ்ட்ரா திங்ஸ் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த செஷன் வச்சிருக்கோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு explain what is the detail of this isomerism, what exactly is isomerism? Isomerism is usually defined as, ஒரு ஐசோமரிசம் காமிக்கிறதுக்கு மினிமம் 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கும். we are comparing ரெண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே, அந்த கம்பேரிசன் பண்ணும்போது அந்த ரெண்டு காம்பவுண்டுக்குமே மஸ்டா மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும். ஸோ ஐசோமரிசம் டெஃபினேஷன் என்னன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா. நம்ம மினிமம் வந்து ரெண்டு காம்பவுண்ட் இருக்கணும் நம்ம கிட்ட, அந்த ரெண்டு காம்பவுண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கணும். தட் இஸ் மஸ்ட் திங். ஓகே, பட் ஆனா எது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கலாம், அதோட ஸ்ட்ரக்சர் மாறலாம், மோஸ்ட்லி அதோட ஸ்ட்ரக்சர் மாறலாம், அதோட ஃபங்க்ஷனல் குரூப் மாறலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா எது காமனா இருக்கும், மாலிகுலர் ஃபார்முலா ஷுட் பி சேம். பட் மற்ற திங்ஸ் மாறிக்கிட்டு இருக்கலாம். அந்த இதெல்லாம் மாறுதோ சேஞ்ச் ஆகுதோ அதை வச்சு நமக்கு டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஐசோமரிசம் இஸ் டிவைடட் ஃபியூ, லைக் என்ன ஒரு ப்ராடா வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, we have two things, structural and stereo.
ஸோ ஸ்ட்ரக்சரலி நிறைய டைப்ஸ் இருக்கு, ஸ்டீரியோலையும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நாம வந்து ஸ்ட்ரக்சரலை பற்றி ஃபியூ திங்ஸ் அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டீரியோ பற்றியும் ஃபியூ திங்ஸ் அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ we'll start with structural. Structural structure change இருக்கும், molecule formula same இருக்கும். Okay, and structural is mainly divided into five types இருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகே, குயிக்கா ஓகே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். So we have chain isomerism, position, functional, metamerism and tautomerism. இதுல tautomerism is very important because காம்படிட்டிவ்ல வந்து tautomerism தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். So I'll just give you a brief idea about tautomerism and all. We'll see that. I think we'll start with chain isomerism first. It's a very simple one. So எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம்னா இதுல எதே புரியுது, எது சேமா இருக்கணும், கண்டிப்பா molecular formula is same. Can say that ரெண்டு காம்பவுண்ட் நீங்க எடுக்க போறீங்க, கம்பேரிசன் ஐசோமெரிசம் இஸ் ஆல்வேஸ் கம்பேர். ஓகே, இட்ஸ் கம்பேரிசன். சேம் molecular formula பட் எது டிஃபரெண்டா இருக்கும், பட் டிஃபரெண்ட் செயின் வந்து டிஃபரெண்டா இருக்கும். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் செயின்? பேரண்ட் செயின் பார்த்தோம் இல்லைங்களா நேமிங் பண்ணும்போது, தட் இஸ் செயின் ஆக்சுவலி, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் செயின். So if I draw a compound, let's say I'll draw this compound. Okay, I think you can number this and check what is the name of this compound. It is 1, 2, 3, 4, 5. There are five carbons. So it an alkanes are full away. So it is pentane. Pentane oda formula நம்ம எழுதிக்கலாம். Okay, first one always நீங்க செக் பண்ணும்போது molecular formula சேமா இருக்கணும். Okay, I'll just write a molecular formula. How do you write a molecular formula? எவ்வளவு கார்பன்ஸ் இருக்குன்னு எழுதினா போதும், and எவ்வளவு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் அதுல நம்பர்ஸ் எழுதிக்கணும். There are 5 carbons, so I'll write C5, right? And how many hydrogens are there? இங்க கண்டிப்பா 3 இருக்கணும் இல்லைங்களா, நீங்க வேலன்ஸ் செக் பண்ண புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வந்து 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, அப்பதான் வேலன்ஸ் 4 கிடைக்கும். And இங்க வந்து 2 இருக்கணும். So 3 plus 2 is 5, plus 2 is 7, plus 2 is 9, and plus 3 is 12. So it is 3 plus 3 6, yeah, 6 plus 2 8, 10, 12. So there are 12 hydrogen atoms. So which means how do you write C5H12? இதுதான் நம்மளோட molecular formula. This is how you write molecular formula. இப்போ இதோட chain isomerism எப்படி எழுதுவீங்க? So chain isomerism na, I'll just write the chain isomerism. Okay, then I'll tell you how it is written. So what I can do is I can draw something like this. Now this is the chain isomer of these two are isomers. இந்த ரெண்டு காமனா என்ன சொல்லுவோம், ஐசோமரிசம்ங்கிறது that property, that phenomena. Isomers those compounds. These are chain isomers. How do you know this chain isomer? Because chain மாறுது இல்லைங்களா, அங்க பாருங்க, this is a straight chain. ஆனா இங்க வந்து branched இருக்கு, இதுதான் செயின்ங்கிறது. ஸோ செயின்ல சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். பட் கண்டிப்பா நீங்க எது செக் பண்ணிருக்கணும், அதோட molecular formula செக் பண்ணணும். ஸோ குயிக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5 carbons. Okay, I'll quickly write it as 5, C5. Okay, and how many hydrogens are there? 3. இங்கேயும் 3 இருக்கும் இல்லைங்களா, எல்லாம் எண்ட் வர்றது எல்லாமே 3 தான் இருக்கும். ஸோ 3 plus 3 plus 3 9 இருக்கு. 9 plus 2 is 11. and இங்க பாருங்க ஆல்ரெடி 3 வேலன்சிஸ் இருக்கு, இப்போ ஒன்று போதும். ஸோ 11 plus 1 is 12. ஸோ அங்கே 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. which means that இப்போ பாருங்க it's the same, right? C5H12 of C5H12, so isomerism is confirmed. And this is chain isomerism. So I hope you understood this. இது நம்மளோட ஒரு காம்பவுண்ட் வந்து இது மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து இன்னும் நம்ம எழுதலாம். ஓகே, one more isomer I can write. If I write like this, see, this is a compound. இதுல நம்ம பார்க்கலாம் ஐசோமர் நான் எழுதுனது கரெக்டா செக் பண்ணிக்கலாம். இது செக் பண்ணா போதும், ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அது ஐசோமரா செக் பண்றதுக்கு அதோட molecular formula செக் பண்ணா போதும். So I'll just check 1, 2, 3, 4 and 5 carbons இருக்கு. Okay, I'll just write 5 carbons, C5. All right, and குயிக்கா வந்து கார்பன்ஸ் பார்க்கலாம், ஹைட்ரஜன்ஸ் பார்க்கலாம். 3 எண்ட்ல எப்பவுமே 3 தான் இருக்கும். 3, 3, 6, 9, 12. இங்க கண்டிப்பா ஹைட்ரஜன் கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி 4 வேலன்சி ஃபில் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ என்ன வருது? again it is H12. all these 3 are isomers. All these 3 are chain isomers. அப்போ இது மாதிரி இருக்கு, நம்ம straight chain எடுத்து we started with straight chain, ஒரு branching பண்ணோம், ரெண்டு branching பண்றோம். அப்போ எல்லாமே chain. அதே மாதிரி உங்களுக்கு n number of நீங்க கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு காம்பவுண்ட் கொடுத்தா you should try and there is no exact formula for this. இது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, நீங்க இதுதான் கண்டுபிடிக்கணும். That is the difficult part of this. Okay, but நீங்க அதை practice பண்ண it will be okay for you. So that is chain isomerism. So the next one is position isomerism. This is even easier. So position isomerism எடுக்கும்போது, always remember, கண்டிப்பா என்ன இருக்கணும், same molecular formula,
that is a must, same molecular formula, but different position, of functional group. So we are including functional group. Functional group இருக்கிற compoundsல தான் நீங்க positional isomerism பார்க்க முடியும். Okay, so we'll see how it is. Okay, I'll just write a compound and just to show you. Let's say, let's take a compound like this. I have OH. Okay, நம்ம alcohol எடுக்கலாம். இது எந்த பொசிஷன்ல இருக்கு? நம்ம I told you நம்பர் பண்ணும்போது இங்க தான் நம்பர் பண்ணுவீங்க. So this is 1, right? This is first positionல இருக்கு. Then you can number 2, 3, 4, 5. So this is first positionல இருக்கு. And இதுக்கு என்ன எழுதணும்? நாம இப்போ ஒரு ஐசோமர் எழுதணும். And always remember the function, what to say, the molecular formula should always be same. So how many carbons are there? 5 carbons. So 5 carbons நீங்க இங்க எழுதி இருக்கணும். So I'll write what is an isomer? I can write something like this. So I have 1, 2, 3, 4, 5. What I'll do is I'll just write here OH. All right. And I can write 1, 2, 3, 4, 5. 2, 3, 4, 5. And I can also write here. Okay. நம்ம நேம் பண்ணி பார்க்கலாம். And always remember நீங்க ஐசோமர்ஸ் எழுதி நேம் பண்ணி பாருங்க. ஐசோமர்ஸ்ங்கிறது நேம் கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கணும். இட் should not be சேம் நேம். நீங்க வந்து மாலிகுலர் ஃபார்ம்ல சேம் சொல்லிட்டு the name should not be same. ஓகே. இப்போ இதை நேம் பண்ணா உங்களுக்கு வந்து பென்டேன் கிடைக்கும். இதை நேம் பண்ணா உங்களுக்கு வந்து 2-methyl butane கிடைக்கும். இதை நேம் பண்ணா உங்களுக்கு வந்து 2,2 dimethyl propane கிடைக்கும். Isn't it? So names should be different. That is very important thing. இங்கே நேம் டிஃபரெண்டா இருக்கும். So if I name number here, I'll get 1, 2 here, right? இங்கே தான் நம்பர் பண்ணோம். So second positionல வருது. So obviously the name should be different. Name will be different. So if number here 1, 2, 3 தான் வருது. So 3 கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். ஒன்று 1ல இருக்கு, இன்னும் 2ல இருக்கு, 3ல இருக்கு. So obviously the compound would be different. So isomerism important என்னன்னா compounds different-ஆ இருக்கணும். ஆனா same molecular formula. You can check the molecular formula everywhere. You will get it as same, I guess, because 5 carbons இருக்கு. If you want, you can just write இது மட்டும் click பண்ண எழுதுறேன். மற்றதுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். So there are 5 carbons, C5, right? எவ்வளோ hydrogens இருக்கு டோட்டலா? இங்க 3 இருக்கு. Isn't it? 3 plus 2 5, 7, 9, 9 plus 2 is 11, plus 1 is 12. Isn't it? இங்கே செக் பண்ணிக்கலாம். 3 plus 3 is 6, 8 plus 10, இங்கே ஒன்று இருக்கு 11, இங்கே ஒன்று இருக்கு 12. Isn't it? 3, 3, 6, isn't it? 6, 8, 10, இங்கே ஒன்று இருக்கும் 11, இங்கே ஒன்று இருக்கு 12. ஸோ எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன்ஸ் எவ்வளோ இருக்கு? 12 இருக்கு. ஸோ C5, H12, C5, H12, C5, H12. ஆனால் முடியல, என்ன எதுவும் இன்க்ளூட் பண்ணோம்? கண்டிப்பாக ஆக்சிஜன். மாலிகுலர் ஃபார்ம்ங்கிறது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிருக்கணும். எல்லாத்துலையும் எவ்வளோ ஆக்சிஜன்ஸ் இருக்கு? only one oxygen. You can put one oxygen. பாருங்க, எல்லாத்துலையும் ஃபார்முலா சேம் தான் வருது. Which means these are isomers, which is position isomers. Position மாறுது பாரு. That's what I'm telling. Position is changing, right? Firstல OH வந்து first position இருக்கு, அடுத்ததுல second position, அடுத்ததுல third position. So position of functional group will change in a compound. அதுதான் position isomer. It's that simple. Okay. So we'll go to next one. The next one is functional isomerism. So what exactly is functional isomerism? Functional isomerism now, the definition is again same molecular formula, but different functional group. Functional group different are, that is the thing. Okay, so I'll just write a compound. Let's write something like this. I'll write CH3, CH2, CH2, CHO. It's an aldehyde. All right. So இதோட ஒரு functional isomerism எழுதுனா, again remember number of carbons same ஆ இருக்கும். There are 1, 2, 4 carbons இருக்கு. So I'll write something like this: CH3, C double bond to CH2. And always compound எழுதும்போது valency கரெக்டா இருக்கணும். ஓகே, எல்லா valency கரெக்டா இருக்கணும். So CH3 கடைசி வந்து CH3 வருது. So this is CH3. All right. So if you want, you can quickly check the number of carbons எல்லாம் செக் பண்ணிக்கலாம். I think it would be same. ரெண்டு சேமா தான் இருக்கும். ஒரு ஆக்சிஜன் ரெண்டு காம்பவுண்ட்லயும் ஒவ்வொரு ஆக்சிஜன் இருக்கு. 5 carbons இருக்கு, sorry 4 carbons இருக்கு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான கண்டிப்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். You can check that. So this is an example for functional isomerism. அப்போ ஏன் இது functional isomerism சொல்றோம்? Because இப்ப பாருங்க, we have aldehyde here. இங்க வந்து ketone இருக்கு, ஆனாலும் molecular formula same தான். But different compounds, different functional group.
same molecular formula, that is what is known as functional isomerism. இதே மாதிரி உங்களுக்கு pairs காமிக்கிறது யூஸ்வலி வந்து எப்பவுமே aldehyde and ketones நார்மலி வந்து ஒரு functional isomerism pair காமிக்கும். அதே மாதிரி alcohol and ether. So if it's possible you can just go through ether. etherங்கிறது ஆக்சிஜன் சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் நிறைய உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஒரு 2, 4 to 5 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரி பேஸ் அட்லீஸ்ட் இதாக நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியா now what exactly it is. மீதி திங்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்கலாம். திஸ் இஸ் வாட் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஓகே, இந்த பேர்ஸ் படிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாமரிசம். ஸோ இதுவும் ஈஸியான ஒன்று தான். மெட்டாமரிசம்ங்கிறது ஐ திங்க் ஐ நாட் ரைட் டெஃபினேஷன், ஐ ஜஸ்ட் டெல் யூ வாட் இட் இஸ். ஓகே, மெட்டாமரிசம் கண்டுபிடிக்கிறதுக்காக நாம எடுக்கிற காம்பவுண்ட்ல கண்டிப்பா ஃபங்க்ஷனல் குரூப் வேணும். Okay, I'll just take a functional group something. Now we எடுத்த ketone எடுத்துக்கலாம். Okay, I'll just tell you that why I'm taking ketone. I'll take ketone CH3 CH2 C double bond O CH2 CH3. All right, so what I'll do is I'll write a metamerism for this. Okay, metamerism குருது இதுக்கு ஒரு metamerism எழுதுனா it will be like CH3 C double bond O CH2 CH2. See how many carbon atoms are there? 1, 2, 3, 4, 5. So நம்ம எவ்வளவு எழுதணும்? 1, 2, 3, 4. One more we should write. So it is CH3. So what has happened actually? இது நீங்க ரெண்டு விதத்துல எடுக்கலாம். this can also be called as chain isomerism. Sorry, functional position isomerism, right? இங்க வந்து நீங்க நம்பர் பண்ணீங்கன்னா 1, 2, third positionல இருக்கு. நீங்க பண்ணா second position அப்படி சொல்லலாம். But this can also be called as metamerism. Why it is metamerism? மெட்டாமரிசோட மீனிங் என்னன்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அந்த செயின்லயே இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கு பாருங்க. காரம் வந்து செயின் கூட தானே இருக்கு. அந்த செயினோட ஒரு பார்ட்டாவே இருக்கணும் தட் ஃபங்க்ஷனல் குரூப். அண்ட் தென் யூ ஷுட் செக் த குரூப்ஸ் அட்டாச் டு இட். இந்த குரூப்ஸ் இங்க என்னென்ன குரூப்ஸ் அட்டாச் இருக்கு? 2 ஈத்தைல் அட்டாச் இருக்கு, ரைட்? ஆனா இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு மீத்தைல் அட்டாச்சா இருக்கு, இங்க வந்து ஒரு propyl attached. So that is the difference. I hope you understood this. Okay, அப்போ இங்க வந்து ethyl groups இருக்கு, இங்க வந்து ஒரு methyl propyl இருக்கு. அப்போ groups மாறுது அப்படின்னா that is known as metamerism. So always remember same molecular formula but different groups இருக்கும். Different groups இருந்துச்சுன்னா we'll call it as metamerism. அதுக்காக always remember நம்ம சூஸ் பண்ற ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சென்டர்ல இருக்கணும். ஐ மீன் சென்டர் இன் த சென்ஸ் அந்த செயினோட பார்ட்டாவே இருக்கணும். which means you cannot take something like this. If I write an example, CH3 CH2 CH OH CH3, இது எடுக்க கூடாது because இது சென்டர்ல வர மாதிரி தான் இருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், but that will be only a position isomerism. மெட்டாமரிசம் வராது because OH is not a part of this chain, right? இதுதான் செயின். இந்த செயினுக்குள்ள இது வரலையே, இதுல அட்டாச் தானே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இட் should be inside the chain. ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருந்தா மட்டும் தான் மெட்டாமரிசம். Okay, I can take another example. நம்ம ether எடுத்துக்கலாம். Ether is a very good example. So CH3 CH2 O CH2 CH3, ரைட்? இப்படி எடுக்கலாம். அப்ப பாருங்க, இப்ப இதுக்குள்ள தானே இருக்கு, இதுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து இதுக்குள்ளே தான் வருது. So which means it is possible to show metamerism. ஸோ இதுக்கு எழுதுனது இட்ஸ் ஈஸி. எது சேஞ்ச் பண்ணா போதும், இங்க 2 ஈத்தைல் இருக்கு, அந்த குரூப்பை மட்டும் மாற்றி எழுதிருங்க. ஈத்தைல் வந்து நம்ம ப்ரொஃபைல், ஆனால் molecular formula மாறக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? You can take a methyl and propyl எடுத்துக்கலாம் if you want. So CH3 O CH2 CH2 CH3. If you take the molecular formula, it will be same. கண்டிப்பா molecular formula same ஆகும். Okay, I hope you understood this. That is what metamerism is. Now the last one is tautomerism, structural isomerism, and it's very very important. Tautomerismோட மீனிங் என்னன்னா, we have different tautomerisms. நாம படிக்க போறது வந்து கீட்டோஈனோல் tautomerism. Just remember that. அதுல நான் சொல்றேன் what exactly is ketoenol. And remember, இந்த tautomerism காமிக்கிறதுக்காக usually alpha hydrogen migration நடக்கும். So you have a new term. What is alpha hydrogen? Alpha hydrogenங்கிறது, if you take any compound with a functional group, let's say I'll take this carbon, this compound, this நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லைங்களா? திஸ் இஸ் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்ரெடி. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆன கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப்போட கார்பன் கிடையாது,
functional groupல immediate attached ஆன carbon இருக்கு இல்லைங்களா, and that carbon is known as alpha carbon. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் பீட்டா, அதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் நம்ம காமா கார்பன் சொல்லுவோம். I hope you understood this. Okay. So functional group ஓட attach ஆன கார்பன் தான் ஆல்பா கார்பன், அதுக்கு பக்கத்துல பீட்டா, அதுக்கும் பக்கத்துல இருக்கிறது தூரத்துல இருக்கிறது வந்து காமா. So we are talking about alpha. We are not talking about alpha carbon here. We are talking about alpha hydrogen. So what exactly is alpha hydrogen? It's very simple. Alpha carbon ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் alpha hydrogen. So this is our alpha hydrogen. எவ்வளவு alpha hydrogens இருக்கு? We have, there are two alpha hydrogens, right? I hope you understood this. How many beta hydrogens are there? Two beta level இருக்கு பாருங்க, two தானே இருக்கு. So it is two hydrogens, so two beta hydrogen, because beta carbon இருக்கிறது தான் beta hydrogen, and there are three gamma hydrogens. This is how you find out. So we need only alpha hydrogen. So make sure that if a compound shows tautomerism, obviously there should be alpha hydrogens. If a compound does not have alpha hydrogen, then that may not show, that will not show tautomerism. It is okay. Fine. So that is what tautomer is sort of basic idea. Fine. So now we'll always consider compounds which has alpha hydrogens. And alpha hydrogen மட்டும் இல்ல, அதுல என்ன process நடக்குது? It is migration, migrate ஆயிட்டு இருக்கும். Okay, பார்க்கலாம் எப்படி migrate ஆகுதுன்னு பார்க்கலாம். For that I'll take a compound. Let's take a very simple keto form. Keto involve தான் நடக்குது. Ketona ketone group இருக்கணும், இல்லைன்னா aldehyde இருக்கணும். So keto ஓட meaning என்ன? One second. So keto ஓட meaning என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கார்பனைல் குரூப் இருக்கலாம், இது ஆல்டிஹைட் கீட்டோன் குரூப் இருக்கலாம், இல்லைன்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கலாம். அதுதான் கீட்டோட மீனிங். கீட்டோங்கிறது கீட்டோன் மட்டும் கிடையாது. ஓகே, அண்ட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் ஈனோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் கீட்டோ குரூப். ஐம் டேக்கிங் வாட் டு சே, கீட்டோன் எடுக்கிறேன், ப்ராப்பர் கீட்டோன் எடுக்கிறேங்க, டபுள் பாண்ட், சி டபுள் பாண்ட் எடுக்கிறேன், அண்ட் CH3. இது காம்பவுண்ட். இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஈனோல சேஞ்ச் பண்ணும். அது ரெண்டு தானே, சி கீட்டோ அண்ட் ஈனோல தான் இது ஐசோமர்ஸ்ங்கிறது, அது ரெண்டு தான் ஐசோமர்ஸ். அப்போ அந்த கீட்டோக்கு ஈனோலுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கணும், மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கணும், எல்லாம் அதே சேம் கான்செப்ட் தான். பட் ரிமெம்பர், இது ரெண்டுமே எப்பவுமே இன்டர்சேஞ்சா இருக்கும். இன்டர்சேஞ்ச்னா இதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷனோட ஒரு சைன். அப்படின்னா கீட்டோ, இது கீட்டோ, இந்த கீட்டோ வந்து எதை கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும், ஈனோல் கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். ஈனோல் வந்து கீட்டோவை மாறிட்டு இருக்கும். இட்ஸ் நாட் a ப்ராப்பர் லைக் ஒரு டைரக்ஷன் மட்டும் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும், அது சேஞ்ச் ஆயிட்டு. தட் இஸ் வை வி ஷோ திஸ். ஓகே, வில் கால் இட் அஸ் ரிவர்சிபிள். ஆல்வேஸ் இட் இஸ் ரிவர்சிபிள். அண்ட் now what happens is, now you're going to study a very important thing in organic chemistry, எப்படி reactions நடக்குதுங்கிறது. ஓகே, ஸோ நார்மலி இதுல வந்து நம்ம ரியாக்ஷன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். வை? பிகாஸ் எப்போ உங்களுக்கு ஒரு கீட்டோன் வருதோ, இல்லைன்னா ஒரு ஆல்டிஹைடு வருதோ, உடனே கீட்டோன் ஒரு ஆல்டிஹைடு வருதோ, அதுல ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்கணும்? யூஸ்வலி இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, திஸ் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஃப்ளூரினுக்கு அப்புறம் ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அண்ட் யூஸ்வலி பை பாண்ட்ஸ், இது பாருங்க, இது ரெண்டு பாண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு டபுள் பாண்ட் வரும்போது ஒரு சிக்மாவும் இருக்கும், ஒரு பை இருக்கு இல்லைங்களா. பை பாண்ட்ஸ் ஆர் ஈஸிலி, இட் கேன் பி, இட் இஸ் மூவபிள். ஓகே, இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் கேன் மூவ் இஃப் பாசிபிள். ஓகே, மூவ் ஆகிட்டு இருக்கிறது சான்ஸ் இருக்கு, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து, இந்த பை எலக்ட்ரான் யார் எடுத்துக்கும், ஆக்சிஜன் வந்து வித்ட்ரா பண்ணும். வை? பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆக்சிஜன் வில் கெட் a நெகட்டிவ் சார்ஜ். ஆனா கார்பன்ல இருந்து தானே எலக்ட்ரான் போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக் கார்பன் வில் கெட் a positive charge. This is what happens. This is how reaction happens. Okay. So இப்போ என்ன நடக்குதுன்னா, if you want I can just write it here properly. I'll write CH3. I'll just write three hydrogens like this. Okay, to make it easier. And now we have only one bond here. Okay, and CH3 இருக்கு. And I told you oxygen வந்து negative charge வருது, கார்பனுக்கு positive charge வருது, isn't it? So now what happens is, this is the time when alpha hydrogen migration would happen. How migration would happen? This hydrogen, alpha is an alpha, this alpha, right? Alpha hydrogen, it can migrate here. Why it will migrate here? Because hydrogen has usually positive charge, break ஆகும்போது, and oxygen has negative charge, ரெண்டு attract ஆகும். Always பாருங்க, negative positive attract ஆகும். So it goes here. This is migration. And automatically உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will get enol. Fine. Now how do you write enol? You can write enol like this. Now we have only CH2 here. Why do we only have CH2? Because ஒரு hydrogen migrate ஆகி வெளியே போயிடுச்சுங்களா, we have only CH2. Okay. Okay. So நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா,
So migration சொன்னோம் like alpha hydrogen migrate ஆகணும். So we identified, this till 1 second, okay. So we just identified alpha hydrogen, isn't it? And I told you நம்ம ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவா தானே இருக்கு, அதனால தான் இந்த பை பாண்ட் வந்து இப்படி போகுது, பை பாண்ட் இங்கே போகுது. So that oxygen is getting negative charge. So that is the reason why hydrogen is getting migrated, because oxygen க்கு negative charge இருக்கு இல்லைங்களா. இப்போ ஹைட்ரஜன் ஈஸிங்க போகலாம், because hydrogen remove ஆன ஏதாவது தான் மூவ் ஆகும், பிளஸ் சார்ஜ் மூவ் ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். That is why you will get E node. நம்ம E node எப்படி இருக்குன்னு எழுதலாம். Okay. So இங்க வந்து நமக்கு ஒரு ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. So that you will have CH2, because one hydrogen oxygenக்கு மூவ் ஆயிருக்கு. சிங்கிள் பாண்ட் C, இப்போ சிங்கிள் பாண்ட் தான் இருக்கணுங்க, மேலே OH வந்துடும், பிகாஸ் ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகுது, மைக்ரேட் ஆன ஹைட்ரஜன். ரைட் சைடு வந்து CH3 தான் இருக்கு. ரைட், இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா if you consider check the valency, there is only 3 valency, right? So எதனால 3 valency வருது, ஹைட்ரஜன் போனதுனால தான். அப்போ again you cannot add hydrogen there, that is why you get a double bond there. You get a double bond. So இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, we have a double bond as well as OH. இப்போ என்ன சொல்றது, ஒரு ஆல்கீன் ஈனோ இருக்கு, ஆல்கஹால் ஆயில் இருக்கு, அது ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்றது, ஈனோல். So this ஈனோல் double bond and OH ஓட functional group தான். And this is how you write ஈனோல், keto ஈனோல். அப்போ இந்த keto ஈனோல் என்ன ஆயிட்டு இருக்கும், always interchange ஆகிட்டே இருக்கும். That is the idea about automation. Alright, okay. So அப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது நீங்க ஆக்சுவலி ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா, so I just write here stability. So I told you இது ரெண்டும் என்ன ஆகிட்டு இருக்கும், ரிவர்சிபிள் தானே, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. கீட்டோ ஈனோல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆல்வேஸ் ஈனோல் வந்து கீட்டோ மாறும். அப்போ ஈனோல் வந்து எப்படி கீட்டோ மாறும் சொல்லுங்க, ஈனோல் இருக்கக்கூடிய இந்த H இருக்கு இல்லைங்களா, இது இங்கே போகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஹவ் யூ ஷுட் திங்க். அப்போ ஈனோல் கொஸ்டின்ல கொடுத்தா அங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் மைக்ரேட் பண்ணக்கூடாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் மைக்ரேஷன் எப்பவுமே கீட்டோல தான் நடக்கும். அப்போ ஈனோல் வந்து கீட்டோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணுங்க, வந்து ஹைட்ரஜன் கொண்டு போகணும், ஸோ தட் யூ வில் கெட் திஸ் காம்பவுண்ட், ரைட். ஸோ ஈக்குலிபிரியம் வரும்போது எது அதிகமாக இருக்கும், எந்த கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஈக்குலிபிரியம்னா கன்வர்ஷன் ரேட் சேமாக இருக்கும். கீட்டோ ஈனோல மாறுறதும் ஈனோல் வந்து கீட்டோ மாறுறதும் வந்து சேமா இருக்கும். ஓகே, இங்க ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிவிஷன் இருக்கு. ஈனோல் அப்படின்றது ஈனோல், ரெண்டு சேர்த்து நம்ம எழுதிக்கலாம், ஈனோல் எழுதினா போதும். ஈன் அண்ட் ஓல் இஸ் ஈனோல். ஓகே, ஸோ ஈக்குலிபிரியத்தில் வந்து நீங்க ஆக்சுவலி ஸ்டெபிலிட்டி, if you consider the stability, stability பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கீட்டோ will have more stability than ஈனோல். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் என்னன்னா, இங்க பாருங்க டபுள் பாண்ட் தானே இருக்கு, we have double bond. ஆல்வேஸ் ஆல்கீன் ஈஸியா பிரேக் பண்ணிக்கலாம், பை பாண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா பிரேக் ஆகும், அதனால இது ரொம்ப ரியாக்டிவா இருக்கும், ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஆனா இங்க வந்து ரியாக்ஷன் ஈஸியா நடக்காது, பிரேக் நடக்காது, பிகாஸ் மூவ் ஆயிட்டு தானே இருக்கு, பிரேக் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்க ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். இட்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிள் அதிகமாக, ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். தட் இஸ் வை கீட்டோ இஸ் மோர் ஸ்டேபிள் தான் ஈனோல். பட் தேர் ஆர் சம் இன்ஸ்டன்சஸ் ஈனோல் வந்து ஸ்டேபிளா இருக்கக்கூடிய கேசஸ்லாம் இருக்கு, அதுலேயும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுதான் நம்ம டீட்டெயில் எல்லாம் சாப்டர் வந்து படிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஆட்டோமேட்டிசம் என்ன, எப்படி நடக்குது, கீட்டோன்னா என்ன, ஆல்ஃபா ஹைட்ரஜன் எப்படி மைக்ரேட் ஆகுது, என்ன ரீசன், அவ்வளோ திங்ஸ் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். நவ் வி ஷுட் டாக் அபவுட் ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஸோ ஸ்டீரியோ அப்படிங்கிறது மீனிங் வந்து 3D, நீங்க வந்து ஸ்பேஸ்ல பார்க்க போறீங்க, ஒரு 3D இமேஜ் மாதிரி எடுத்து பார்க்க போறீங்க, அதான் மீனிங். ஓகே, ஸோ வி ஹவ் ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல். அப்புறம் காம்பவுண்ட் நீங்க விஷுவலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு காம்பவுண்ட் நீங்க வந்து 2D டயக்ராமா வரையாம ஆக்சுவல் காம்பவுண்ட் எடுத்து எப்படி இது ரொட்டேட் ஆகுது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டி வரும். ஸோ இதுல என்ன வெரி சிம்பிள் திங்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம், நாட் இன் டீடைல், பிகாஸ் இது பெரிய கான்செப்ட். ஸோ ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஜியோமெட்ரிக்கல். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கணும்னா அந்த காம்பவுண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா டபுள் பாண்ட் இருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காம்பவுண்ட்ல மட்டும்தான் என்ன நடக்கும், ஐ மீன் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்க்க முடியும். இங்க வை, பிகாஸ் இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, பிகாஸ் இங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கும், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். அப்போ கேன் ஆஸ்க் எ கொஸ்டின் லைக் எதனால ரெஸ்ட்ரிக்ட் ரொட்டேஷன் இருக்குன்னா, இப்போ யூ டேக் எனிதிங், பாருங்க ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்தாலுமே மாலிக்யூல்ஸ் வந்து நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம், ரொட்டேஷன் மூவ்மெண்ட், வைப்ரேஷன் மூவ்மெண்ட், டிரான்ஸ்லேஷன், அதே மாதிரி. இப்போ சிங்கிள் பாண்டா இருக்கிற காம்பவுண்ட் பாருங்க, இந்த சிங்கிள் பாண்ட் இது மட்டும் ஃபிக்ஸ், இப்போ நான் வந்து இந்த ஒரு கார்பன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கார்பன் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கலாம், ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்பவும் மாலிக்யூல்ஸ் அப்படி தான் ரொட்டேட் ஆகும். சிங்கிள் பாண்ட் இருக்கும்போது அந்த சிங்கிள் பாண்ட் மேல ஈஸியா ரொட்டேட் ஆகலாம், ஆனால் டபுள் பாண்ட் இருக்கும்போது கண்டிப்பா ரொட்டேஷன் நடக்காது இல்லைங்களா, கஷ்டமா இருக்கும், அதை ஹிண்டர் பண்ணிட்டே இருக்கும். டபுள் பாண்ட் இருக்கும்போது ஒரு திங் வந்து கண்டிப்பா ரொட்டேட் பண்ண முடியாது.
ஸோ அதனால தான் இங்கே ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி கோ ஃபார் டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ். ட்ரிபிள் பாண்ட் வராது பிகாஸ் நம்ம நிறைய குரூப்ஸ் அங்கே அட்டாச் பண்ண முடியாது. ஆல்ரெடி வேலன்சி 3 வேலன்சி கவர் ஆகுது இல்லைங்களா ட்ரிபிள் பாண்ட் சொல்லும்போது. தட் இஸ் வை வி நாட் டேக் ட்ரிபிள் பாண்ட். அங்கேயே ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கு, அதனால தான் வி சூஸ் டபுள் பாண்ட். ஃபைன். ஸோ த ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் டூ டைப்ஸ் இருக்கு. ஃபைன். There are two types of geometrical isomerism. ஒன்று வந்து let's say you have cis and trans. இதில் EZ அந்த மாதிரி sin and tail டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து further concepts தான். We'll only talk about cis and trans. Okay. So cis and trans என்ன? I'll write two compounds which should contain double bond. இது ரெண்டுமே ஐசோமர் தான். cis and trans தான் ஐசோமர்ஸ்ங்கிறது. இது ரெண்டும் ஐசோமர்ஸ். So I'll take a compound. Let's say okay, and I'll write the strands for this. Okay, I have this compound. ஸோ இதில் உங்களுக்கு பார்க்க முடியுது இல்லைங்களா, இங்கே வந்து இந்த காம்பவுண்ட் டிஃபரன்ஸ் சிஸ்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ் இதே மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிஸ்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அங்கே டபுள் பாண்ட் இருக்கணும். கண்டிப்பாக அங்கே டபுள் பாண்ட் இருந்திருக்கணும். தட் இஸ் வெரி நெசசரி பிகாஸ் அங்கே தானே ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் காமிக்க முடியும். ஸோ டபுள் பாண்ட் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டபுள் பாண்டோட இந்த டைரக்ஷன் இங்கே பாருங்க, இது மேலே இப்படி ஒரு லைன் வரைஞ்சு அதுக்கு மேலேயும் கீழே மட்டும் பாருங்க. ஓகே, இந்த மேலே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரே குரூப் தானே இருக்கு. மேலே ஒரு குரூப் இருக்கு, CS3 CS3 இருக்கு, கீழே வந்து ஒரே குரூப். இப்படி இருந்துச்சுன்னா we call it as cis. That is cis. சிஸோட மீனிங் என்ன? சேம் குரூப்ஸ் வந்து ஒரே சைடில் இருக்கணும். தட் இஸ் cis. இல்லையா? டிரான்ஸ்னா பாருங்க, இந்த சிமிலர் குரூப் வந்து ஆப்போசிட் இருக்கும். திஸ் இஸ் ஆப்போசிட், ரைட்? பாருங்க, சிமிலர் குரூப்ஸ் ஆப்போசிட் இருக்கு, எக்ஸ் அண்ட் எச். அப்படி ஆப்போசிட் இருந்து தட் இஸ் டிரான்ஸ், சேம் சைடு இருந்து தட் இஸ் cis. இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ அதுதான் நம்மளோட cis and transங்கிறது. சம்டைம்ஸ் நம்ம cis and trans எழுத முடியாது. எல்லாம் இப்போ சப்போஸ் எல்லா குரூப்பும் டிஃப்ரெண்டா இருக்குன்னா கண்டிப்பா என்ன எழுத முடியாது, cis and trans எழுத முடியாது இல்லைங்களா? தென் வில் கோ ஃபார் E and Z. அதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. யூ கேன் சே தட் சிஸ்ங்கிறது சேம் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, யூ கேன் சே தட் சேம் குரூப்ஸ் எங்க இருக்கும்? சேம் சைடுல இருக்கும். அண்ட் இங்க வந்து எங்க இருக்கும்? சேம் குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் தி டிஃபரன்ஸ். தட் cis and trans தான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ரிமெம்பர் cis and trans நாங்கள் எதுக்கு எழுத முடியாதுன்னு, சப்போஸ் இந்த குரூப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேக் குரூப் in which everything is different. Let's say Cl, hydrogen இருக்கு. Let's take CH2, CH3. இந்த குரூப்ல கண்டிப்பா நீங்க cis and trans எழுத முடியாது பிகாஸ் எல்லா குரூப்பும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஹவு டு ஃபைண்ட் இது வந்து சேம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ தெர் இஸ் நோ cis and trans. இந்த மாதிரி இடத்துல வந்து go for E and Z. இது நம்ம வந்து டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம் பிகாஸ் இதுல வந்து இது எக்ஸாக்ட்லி இட்ஸ் நாட் அ பேசிக் திங். ஓகே, நிறைய ஒரு அடிஷனல் ஒரு அட்வான்ஸ் திங் தான். ஸோ ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் சொல்லும்போது டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Plus another important thing is that இது தெரிஞ்சிருக்கணும், cis and trans இருக்கு, இது ரெண்டு தான் geometrical isomers. So double bond compoundல same sideல same groups இருந்துச்சுன்னா cis, opposite இருந்துச்சுன்னா trans. So this is what geometrical isomers are. A very simple thing. So next one is optical. So optical isomerism is again it's a huge concept. நிறைய things இருக்கு இதுல சொல்றதுக்கு. But optical isomers நம்ம என்னன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தா அது ஆப்டிக்கலி ஆக்டிவா இல்லையான்னு தெரியணும். ஓகே, இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஐ டெல் ஒன்லி ஒன் மெத்தட். ஓகே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் சொல்றேன். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கிறது தான் யூஸ்வலி எது காமிக்கும்? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபைன். ஓகே, ஸோ ஐ ரைட் அ காம்பவுண்ட். ஓகே, சிம்பிள் காம்பவுண்ட் எழுதுறேன். லெட்ஸ் சே கார்பனை சுற்றி வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஓகே, இங்க வந்து டபுள் பாண்ட்லாம் தேவையில்லை. ஓகே, டபுள் பாண்ட் வேணும் அவசியம் கிடையாது. இந்த சிம்பிள் பாண்ட் இருந்தால் போதும். கார்பன் இருக்குன்னா தெளிவாக என்னென்ன வேணும்னு சொல்றேன். ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்கிறதுக்கு. ஸோ CH3 இருக்கு. So I have let's say NO2 இருக்கு. I'll take this as OH and H. I have something like cyanide. It's a சின்ன random ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இந்த காம்பவுண்ட்ல பாருங்க, இந்த காம்பவுண்டோட கார்பன், சென்டர் கார்பன், இந்த கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குரூப்புமே டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா? தென் இந்த குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா கைரால் கார்பன் சொல்லுவோம். கைரால் கார்பன். அப்புறம் காம்பவுண்ட்ல கைரால் கார்பன் இருந்துச்சுன்னா then that compound would be optically active. So optically active காம்பவுண்ட் இருக்கணும்னா கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, இந்த மாதிரி கண்டிஷன் நம்பர் 1 இஸ் இங்க வந்து கைரால் கார்பன் இருக்கணும். கைரால் கார்பன்
கைரல் கார்பன் இன்னொரு பேர் இருக்கு, we call it as asymmetric carbon சொல்லுவோம். asymmetric carbon. ஓகே, இன்னொன்னு வந்து இந்த காம்பவுண்ட் கம்ப்ளீட்டாவே asymmetric இருக்கணும். கம்ப்ளீட்டாவே asymmetric, அது கார்பன் மட்டும் கிடையாது, asymmetric காம்பவுண்ட். சிமெட்ரி இருக்கக்கூடாது. சிமெட்ரினா மீனிங் என்ன? சிமெட்ரிங்கிறது ஒரு காம்பவுண்ட் எடுத்து இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஒரு சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட்னா அது ரெண்டா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்லி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, நான் சென்டர்ல கரெக்டா கட் பண்றேன்னா ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும் இல்லைங்களா, திஸ் இஸ் சிமெட்ரிக்கல். பட் உங்களுக்கு ஏதோ ஒரு ஷேப் டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இதை நீங்க எப்படி ஈக்குவல் கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணா உங்களுக்கு எது வராது, இப்படி கட் பண்ணா வந்துடும். ஓகே, மேபி இப்படி கட் பண்ணா உங்களுக்கு எது வராது, யூ கெட் டிஃபரெண்ட் ரைட், டிஃபரன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஏசிமெட்ரி. ஹாஃப் எக்ஸாக்ட்லி ஹாஃப் கட் பண்ணா என்ன கிடைக்கக்கூடாது, சிமிலர் திங்ஸ் கிடைக்கக்கூடாது, தட் இஸ் ஏசிமெட்ரி. அது நம்ம பார்க்கலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ்வலி வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஒரு காம்பவுண்ட் காமிக்கணும்னா கண்டிப்பா அது ஆப்டிக்கல் ஆக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நார்மலி வில் டேக் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் தான் எடுப்போம். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இஸ் வெரி சிம்பிள். யூஸ்வலி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, வில் ஹேவ் ஒரு ஹொரிசாண்டல் லைன். ஓகே, வில் ஹேவ் ஹொரிசாண்டல் லைன், சாரி ஒரு வெர்டிகல் லைன், அதே மாதிரி ஹொரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும். ஓகே, மேபி லைக் திஸ், ஐ கேன் டேக் கன்சிடர் லைக் திஸ். ஸோ இப்போ நம்ம முன்னாடி வரைஞ்சது இருக்கு, இந்த காம்பவுண்ட் குறிப்பிட்டீங்களா கார்பன், இது நம்ம அதிலே எழுதிக்கலாம். ஐ ஜஸ்ட் டேக் சேம் சிமிலர் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட் எடுக்கிறேன். OHH இருக்கு, லெட்ஸ் சே NH2 அண்ட் CH3 இருக்கு, ரேண்டம் ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, இதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். அப்போ சென்டர்ல என்ன இருக்கும், நான் டிகிரி வரைஞ்சி இந்த சென்டர்ல வந்து கார்பன் இருக்கு, இந்த என்டி ஜாயின் பாயிண்ட்ல வந்து கார்பன் இருக்குன்னு இருக்கும். ஃபைன். ஸோ நவ் இந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் இல்லைன்னு எப்படி தெரியும், இது செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 கைரல் கார்பன், பாயிண்ட் நம்பர் 2 ஏசிமெட்ரிக். இங்க நீங்க ஏசிமெட்ரிக் பார்க்க வேணாம், ஐ டெல் யூ எங்க பார்க்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். எல்லா குரூப்பும் டிஃபரெண்டானது இருக்கு. 4 வேலன்சிஸ்மே டிஃபரெண்ட் குரூப் இருக்கும். தட் இஸ் கைரல் கார்பன். ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கைரல் கார்பன், இஃப் யூ ஒன்லி கேன் ரைட். கைரல் கார்பன்ங்கிறது 4 valencies of carbon. 4 valencies of carbon is satisfied attached இருக்குன்னு அர்த்தம், satisfied by 4 different groups. That is chiral carbon. நாலு குரூப் இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, ஃபைன். ஸோ இதை வந்து கண்டிப்பா chiral carbon இருக்குன்னு சொல்லிக்கனால chiral carbon இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். This is correct, optically active. All right. So I'll take another example. Okay. Let me take another example. So now this time I'll just take a bit different compound, different. So I have something like CHO இருக்கு. Let's say CH2OH இருக்கு. So I'll take HOH எடுக்கிறேன் இந்த காம்பவுண்ட். ஃபைன். ஸோ நீங்க என்ன பண்ணி இப்போ ரெண்டு இந்த மாதிரி கன்செப்ட்ல எப்பவுமே ரெண்டு கார்பன்ஸ் இதே மாதிரி வருதுன்னா நீங்க செகண்ட் பாயிண்ட் பார்த்துருக்கணும். ஓகே, ஏசிமெட்ரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கைரல் கார்பன் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன கார்பன்ஸ் இருக்கு, இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இதான் நீங்க செக் பண்ணணும் இல்லையா. அதை சுற்றி தான் 4 குரூப் இருக்கு. என்னென்ன குரூப் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கார்பன் எடுத்தா 1 2 3 அண்ட் இது ஃபுல்லாவே 4, எல்லாமே டிஃபரெண்டா தானே இருக்கு. ஸோ கண்டிப்பா யூ கேன் சே தட் this is chiral image. அண்ட் ரிமெம்பர், இதே மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஒரு 10 கார்பன் இருக்கு, அதுல 9 கார்பன்ஸுமே கைரல் கிடையாது. ஒரு கார்பன் கைரலா இருந்தா கூட தட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ we need only அட்லீஸ்ட் 1 ஆவது இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்த செக் பண்ணிக்கலாம். இது இருக்கு இல்லைங்களா, என்னென்ன குரூப்ஸ் அட்டாச் இருக்கு, 1 2 3 4, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைரல் கார்பன், ரைட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ இது கைரல் கார்பன் தான். உங்களுக்கு என்ன இருக்கு, ஆப்டிகலி ஆக்டிவ். பட் அப்படியே நீங்க வந்து சொல்லக்கூடாது, செகண்ட் பாயிண்ட் செக் பண்ணிக்கணும். ஏசிமெட்ரினா எப்பவுமே இந்த காம்பவுண்ட் வந்து ரெண்டா கட் பண்ணி பாருங்க, இங்க கட் பண்ணி பாருங்க, இது இப்படிதான் கட் பண்ணுங்க. அதனாலதான் வந்து ரெண்டு கார்பன் சொல்றது. யூ கேன் கட் இட் ஹியர். இது பாருங்க, இப்போ ரெண்டு குரூப் எப்படி இருக்கு, if I cut it here, இந்த குரூப்பும் டிஃபரெண்டான இருக்கு. இட்ஸ் நாட் சேம், ரைட். இந்த CH வருது, இங்க 1 CH2 வருது. அப்போ கண்டிப்பா இது வராது. இட் இஸ் நாட் சிமெட்ரிக், இட் இஸ் asymmetric. So we can say that this compound is optically active, right? Okay, I'll take another compound, Yucca. Okay, we have this compound. இதுல நம்ம செக் பண்ணிக்கலாம் கைரல் கார்பன் இருக்கான்னு இல்லையா. I'll just take this carbon. I think எல்லா குரூப்பும் டிஃப்ரெண்ட். இந்த கார்பன் எடுத்தா எல்லாமே டிஃப்ரெண்டா தானே இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு கைரல் கார்பன் இருக்கு, ஆப்டிகலி ஆக்டிவா இருக்க சான்ஸ் இருக்கு. வில் செக். இந்த கார்பன் எடுத்து பாருங்க, 1 2 3 எல்லாமே டிஃப்ரெண்டா தானே இருக்கு.
ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைரல் கார்பன் இருக்கு. பட் டைரக்ட்லி ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு எழுதக்கூடாது, எதுவும் செக் பண்ணிக்கணும், இப்படி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் ஐ ட்ரோ எக்ஸாக்ட்லி ஒரு சென்டர்ல நான் வந்து செக் பண்ணி பாருங்க, திஸ் போர்ஷன் அண்ட் திஸ் போர்ஷன் எக்ஸாக்ட்லி சேமாக தானே இருக்கு, எக்ஸாக்ட் ஹாஃப் இருக்கு. இப்போ இது சிமெட்ரிக்கா இருக்கு. சின்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக்கல், சின்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால கண்டிப்பா தானே இருக்கும், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கிறது யூஸ்வலி எது காமிக்காது, ஐசோமரிசம் காமிக்காது. ஆப்டிக்கலி ஆக்டிவ் மட்டும் தான் வேணும். இப்போ ஓகே, நம்ம வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் எப்படி ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு we have seen, right? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் வந்து ஐசோமர் சொல்றேன், பிகாஸ் அது நிறைய சொல்றதுக்கு இருக்கு. தட்ஸ் வை லைக் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் சொல்லும்போது there are two isomers. ஒன்று வந்து enantiomers, enantiomers. இன்னொன்று வந்து diastereomers. Okay, we have another thing that is diastereomers. Okay, 1 second. We have diastereomers. Okay. ஸோ enantiomer என்னன்னு சொல்றேன், I'll just tell you what it is. enantiomerோட மீனிங் என்னன்னா, இது வந்து கண்டிப்பா ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும் சார், கண்டிப்பா ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும், there's no doubt about that. அண்ட் enantiomers அப்படின்னு சொல்ல ப்ளூரல் தான். நம்ம எப்பவுமே ஐ டோல்ட் யூ லைக் ஐசோமர்ஸ் சொல்லும்போது மினிமம் 2 எடுத்துருக்கணும் இல்லைங்களா. அது ரெண்டுமே நான் சூப்பர் இம்பாசிபிள், நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜா இருக்கும், மிரர் இமேஜஸா இருக்கும். That is the concept. So non super impossible mirror images. So what is non super impossible mirror image? Okay. So I'll just take a compound. Let's take this compound. Fine. So I have taken this compound. The compound first edu kandupidikkணும், optically active and check பண்ணனும், கண்டிப்பா optically active இருக்கணும். So I think I have a chiral carbon here, right? I have chiral carbon here. Chiral carbon இருக்கு, நீங்க செக் பண்ணா இது கிடையாது, ஈக்குவலா கிடையாது. So it is optically active. இதுக்கு நீங்க mirror image எடுக்கணும். So non super impossible mirror image. அந்த mirror image தான் enantiomer, இதோட enantiomer ங்கிறது. So I will take a mirror image here. Mirror image நம்ம வந்து இப்படி ஷார்ட் காமிப்போம். ஓகே, இந்த மாதிரி லைன் வரைக்கும், தட் இஸ் மிரர் இமேஜ். மிரர் தான் தெரியும் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ரைட் சைடா தெரியும், ரைட்ல இருக்கிறது லெஃப்டா தெரியும். ஸோ ஹவு டு யூ மென்ஷன் தட்? இந்த மேலே இருக்கிறது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் த்ரூ வெர்டிகல் லைன், இந்த ஹொரிசான்டல் லைன். மேலே இருக்கிறது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், தட் டசன்ட் மேட்டர். நீங்கள் சைடில் இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் ஆக்சுவலி பார்த்தா போதும். எப்படி எழுதலாம், இப்போ H வந்து இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லைங்களா, ஆல்சோ ரைட் சைடில் இருக்கு, நீங்கள் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் எழுதணும். தட் இஸ் மிரர் இமேஜஸ். ஸோ ஐ ரைட் OH ஹியர், H here. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, அடுத்ததுல H ரைட் சைடில் இருக்கு, இப்போ நான் H லெஃப்ட் சைடில் எழுதணும், OH எழுதணும். இதுதான் மிரர் இமேஜ். ஸோ நவ் வாட் யூ டூ இஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த மிரர் இமேஜ்ங்கிற பாயிண்ட் எழுதிட்டோம். தேட் டெல்லிங் இட் இஸ் நான் சூப்பர் இம்பாசிபிள். நான் சூப்பர் இம்பாசிபிள்னா இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பவுண்ட் அப்படியே நீங்க எடுத்து இதுக்கு மேல கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டுமே ஈக்குவல் சேம் மாதிரி காமிக்குமா, அதே ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குமா, இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா? கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். வை? பிகாஸ் இங்க வந்து லெஃப்ட் ரைட் சைடில் OH இருக்கு, இங்க ரைட் சைடில் H இருக்கு. இப்போ கண்டிப்பா என்ன இருக்கும், அது நான் சூப்பர் இம்பாசிபிள் தான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அது மேல ஃபிட் ஆகாது இல்லைங்களா. தட் இஸ் வாட் enantiomers. ஸோ இப்போ நீங்க செக் பண்ண வேண்டிய 2-3 பாயிண்ட்ஸ் வந்து, ஒன்று வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும் இல்லையா காம்பவுண்ட்ஸ், அது 2 பாயிண்ட் பார்க்கணும், கைராலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அனதர் திங் இஸ் அந்த மிரர் இமேஜ் எழுதுனதுக்கு அப்புறம் அதை சூப்பர் இம்போசிபிளான்னு செக் பண்ணி எடுத்து அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கிச்சு, ஆல் இமேஜினேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக அதில் மேட்ச் ஆகலைன்னா தட் இஸ் நான் சூப்பர் இம்போசிபிள். ஸோ இட் இஸ் enantiomers. சப்போஸ் அது என்ன ஆகுது, சூப்பர் இம்போசல் ஆகுதுன்னா இட் இஸ் நாட் an enantiomer. Okay, that's the concept. Next one is, and this is even better, diastereom is even easier. ஸோ அதில் பெரிய கன்செப்ட்ஸ்லாம் கிடையாது. we can say that diastereomers கான்செப்ட் என்னன்னா கண்டிப்பா அது ஆப்டிக்கலி ஆக்டிவா தான் இருக்கும். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான், பட் தே வில் நாட் பி மிரர் இமேஜ், தேர் நான் மிரர் இமேஜ். இந்த 2 காம்பவுண்ட் நீங்க பார்க்கும்போது அந்த மிரர் இமேஜ் இருக்கவே கூடாது, நான் மிரர் இமேஜஸா இருக்கும்.
So if I take then இதே காமன் எடுக்கிறீங்க ஓகே நம்ம இப்போ எழுதின அதே காமன் நாம எடுக்கலாம் so I'll just so CH2OH I think CHO right I think I have HOH OHH இருக்குன்னு வச்சுக்கோங்க I think I have taken the same thing okay இதே எடுக்கிறேன் ஸோ என்என்சிஎம்எல் எப்படி எழுதணும் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஜஸ்ட் மிரர் இமேஜ் எடுத்தா போதும் ஆனால் இங்கே நீங்கள் மிரர் இமேஜ் எடுக்கக்கூடாது இட்ஸ் லைக் யூ ஆர் நாட் டேக்கிங் இட் ரைட் நம்ம அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது அவங்க காமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் சூஸ் பண்ண போதும் இது வந்து மிரர் என்என்சிஎம் ஒரு டயஸ்டிரியோமருங்கிறது அப்போ நீங்கள் கம்பேர் பண்ண போதும் ஸோ இதோட ஒரு டயஸ்டிரியோமருங்கிறது மாலிகுலர் செகண்ட் பாருங்க மாலிகுலர் ஃபார்ம்ல எல்லாம் அதே கான்செப்ட் நம்ம சொல்லல பட் மாலிகுலர் ஃபார்ம்ல சேமா தான் இருக்கணும் தட் இஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஃபார் ஐசோமர்ஸ் ஆல்வேஸ் மாலிகுலர் ஃபார்ம்ல ஷுட் பி சேம் only difference I can write is எப்பவுமே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் மேலே கீழே எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஸோ CH2OH அது அப்படியே இருக்கட்டும் we don't usually change it all changes happens in left hand side and right hand side இந்த OHHல தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஓகே இந்த ஹொரிசான்டல் லைன் தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இதுக்கு ஒரு நான் மிரர் இமேஜ் எழுதணும்னா அண்ட் கண்டிப்பாக ஆப்டிக்கலி ஆக்டிவாக தான் இருக்கணும் அப்படி எழுதணும்னா what I can do is I'll change only this அண்ட் இதை நான் அப்படியே எழுதிடுறேன் இப்போ பாருங்க இது மிரர் இமேஜ் கிடையாது கண்டிப்பாக கிடையாது இது ரெண்டு மிரர் இமேஜ் கிடையாது இல்லைங்களா this is not mirror image இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான் இதுல வந்து சூப்பர் இம்போசபிள் ஆகாது பிகாஸ் இது ரெண்டும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு சாரி சூப்பர் இம்போசபிள்னா ஏசிமெட்ரிக் தான் சிமெட்ரிக் கிடையாது இது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு so it is optically active and they are not mirror images so which means this and this can be called as diastereomers okay all right so mirror image non superimposable enantiomers non mirror image na diastereomers ரெண்டுமே எல்லாமே என்ன இருக்கணும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் எல்லா காமெண்ட்ஸும் ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லை கைரல் கார்பன் இருக்கலாம் அதே மாதிரி வேற இது இருக்கலாம் asymmetry இருக்கலாம் understood okay so these are very few things about I'm telling very few because there are plenty of things to study in organic alright so carbocation carbon நம்ம வந்து just ஒரு plants மட்டும் தான் பார்த்தோம் இல்லைங்களா there are plenty of things in organics அது நம்ம வந்து அடுத்த செஷன்ஸ்ல இல்லைனா நம்ம சாப்டர்ஸ் ஒழுங்கா படிக்கும்போது அடுத்த செஷன்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே so till then இதை ரிவைஸ் பண்ணுங்க ஓகே thank you